சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அப்படியெல்லாம் நம்ம ஒரு மாசம் வேலை இல்லாம இருந்துட்டோம், பணம் இல்லாம இருந்துட்டோம்னு இந்த குடும்பம் நம்மள அசிங்கப்படுத்தும் நினைக்காதீங்க. எனக்கு நல்லா புரியுது எழில். தனு அண்ணி உங்ககிட்ட பேசின விதமும் நடந்துகிட்ட விதமும் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப கோவமா பேசினதுனால அவங்க உங்களை மதிக்கலன்னு வருத்தப்படுறீங்க. ஆனா நான் தான் சொல்றேன்ல, நேத்து அண்ணி பேசினது கூட அவங்க புருஷன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கிற கோவத்துலதான் அவங்க அப்படி பேசினாங்களே தவிர மத்தபடி நம்மள பாத்துக்க மாட்டாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எழில் ப்ளீஸ், நேத்து நடந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு நீங்க இவ்ளோ பெரிய முடிவு எடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சாலே வீட்டுல இருக்கிற எல்லாருமே மனசுடைஞ்சு போயிடுவாங்க எழில். எவ்வளவு தடவை காமாட்சியத்தை என்ன மருமகனா இல்ல மகனா நினைக்கிறாங்கன்னு பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லுவீங்கல்ல. அவங்களுக்கு நீங்க இப்படி வீட்டை விட்டு போறதில்ல, போறோம்னு சொல்ற வார்த்தை கூட தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூர்த்தி, என் தங்கச்சிங்க, என் தம்பி அன்புன்னு எல்லாரும் உங்க மேல பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. நீங்க இங்க வந்து கொஞ்ச நாள்லயே என் குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி மூர்த்தி இல்லாம கொஞ்ச நாள் அவனை நினைச்சு நம்ம எல்லாருமே துடிச்சு போனோம். அந்த அளவுக்கு நாம இங்க இருந்து போயிட்டாலும் மனசு நொந்து போயிடுவாங்க எழில். தயவு செஞ்சு கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க. அண்ணி ஏதோ டென்ஷன்ல தான் அப்படி பேசிட்டாங்க. அதுக்கே பாத்தீங்கல்ல, உங்களுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அண்ணியோட சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சுன்னு எல்லாரையும் விட்டுட்டு தனியா போயிடலான்னு சொல்றீங்களே, இது சரியா இருக்காது. இங்க பாருங்க, நான் வேலைக்கு போகாததாலேயோ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாததாலேயோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்கன்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க யாருமே அப்படி நினைக்கல, யாருமே நினைக்கவும் மாட்டாங்க. எழில், முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை நீங்க மாத்தணும். அதுக்கு சீக்கிரமே பேங்க்ல லோன் கிடைச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும். நீங்க நிச்சயமா ஆரம்பிக்க தான் போறீங்க. நீங்க பேங்க்குக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. முதல்ல அந்த பேங்க் ப்ராசஸ் என்னன்னு போய் பாருங்க. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இந்த மாதிரிலாம் நீங்களே யோசிக்க மாட்டீங்க. வேணும்னா நானும் உங்க கூட வேற 2 பேரும் ஒன்னாவே போலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, இப்போ நீங்க ஓகே தானே? ஓகே தான். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ஓகே தான். ஷபா, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க கோவமா இருந்தீங்கன்னா பயமா இருக்கு எழில். இனிமே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? இது நம்ம குடும்பம் எழில். அடிச்சாலும் புடிச்சாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிடணும். இந்த வீட்டை விட்டு தனியா பிரிஞ்சு போறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது எழில். ப்ளீஸ். என்ன எழில், அப்படி யோசிக்க மாட்டீங்க தானே? சரி, நான் பேங்க் போயிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, சாப்பிட்டு போலாம். இல்ல, வாங்க. டைம் ஆச்சு. நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க உட்காருங்க. அத்தை பாக்குறாங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, சாப்பிடுங்க மாப்ள. உங்க பொண்டாட்டி உரிமையா உங்களுக்கு ஊட்டி விடுறா, அதுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க? என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்யூன்யமா இருக்கிறத பார்த்து
ஒரு பெத்தவளா எனக்கு சந்தோஷம்தான் மாப்ள. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படிலாம் தயங்காதீங்க.